அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இன்னைக்கு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 5 வசனத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம தியானிப்போம். We are going to meditate from the book of John chapter 15 verses 5 this month's promise. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. இந்த வசனத்தோடு சேர்ந்த 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. Let read the verses 8 also. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். By this my Father is glorified, that you bear much fruit, so you will be my disciples. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். He who abides in me and I in him bears much fruit. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். Because you give more fruit, my Father is glorified. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. For without me you shall do nothing. கொஞ்ச கனி கொடுக்கிறோம், we are giving little fruits. அது தேவன் திருப்தி அடைவதில்லை. God does not get satisfied. தேவனுடைய திருப்தி மிகுந்த கனிகளை கொடுக்கணும். God's satisfaction is in bearing much fruit. நிறைந்த கனிகளை கொடுக்கணும். We need to give much fruit. அதுதான் இந்த கனிகளை கொடுக்கணும் தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை பற்றி விரும்புகிறார். That's what is God's desires on us. பொதுவா நம்முடைய வீடுகளில் ஒரு மரம் இருக்குது என்றால் அது நிறைய கனி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். Generally we have a tree in our house. If it bears much fruit, how much joy will come. அதனால மிகுந்த கனி கொடுக்கிற மரத்தை கொண்டு வந்து வாங்கி ஒட்டு மரம் இது மிகுந்த கனி கொடு, நிறைய கனி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விரும்பி வந்து நடுகிறோமே. We bring plants which bears much fruit, we bring it and plant it in our place. நம்ம வீடுகளில் உள்ள மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு கனி கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம். How much joy it brings when we have trees or plants bearing fruits in our place. அது பூ விட்டாலே சந்தோஷம். We have joy when it blooms. சோத்திரம் அந்த பூ விழுந்துற கூடாது. So we praise God. அது பூ அத பிஞ்சி ஆகுது. The flower becomes பிஞ்சி ஆகனாலும் விடுறது கிடையாது. So we does not leave it. அத சிலர் உடனே அத கையில தொட்டு பாப்பாங்க. People touch it and see it. அது தொடறதுலயே அது வெம்பி போயிடும். It will get spoiled when you touch it. சிலர் தொட்டு பாப்பாங்க, போட்டோவை எடுத்து தங்களுடைய இதுல வச்சுக்கிடுவாங்க, வாட்ஸ்அப். People take the picture and keep it in their WhatsApp. அப்போ இப்படி எல்லாம் என்ன செய்வோம், எப்படி அது என்னடா சந்தோஷம். Because of joy. நான் நட்டு வச்சதான செடி நல்ல கனி கொடுக்குது. The plant which I have planted is bearing fruit. அந்த கொடியில பலன் கிடைக்குது. I see the fruits which is getting. அது முதலாவது பூக்குது. It is blooming. அது கனி பிஞ்சு விடுது. It gives fruit. அது காய் ஆகுது. It is raw fruit. அதுக்குரிய பலன் கனி கொடுக்குது. Then finally it becomes fruit. அப்ப இப்படி கனி கொடுக்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. It brings joy when we see this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம இந்த சபையை ஒரு திராட்சை தோட்டமாக வைத்திருக்கிறார். So God has kept this church as his vineyard. இந்த திராட்சை தோட்டத்துல நம்மை உங்களை எல்லாரையும் இந்த திராட்சை தோட்டத்துல கொண்டு வந்து கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார். God has brought you and me and planted here in this vineyard. இந்த திராட்சை தோட்டத்துல நாம் நிலைச்சிருக்க வேண்டும். We have to abide in this. என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். If you abide in me, you shall be my disciples. இந்த உபத்திரவங்களிலும் என்னில் நீங்க நிலைச்சிருந்தீங்களே, நீங்களே என்னுடைய சீஷர்கள் என்று இயேசு சொன்னார். In all the tribulations, if you abide in me, you are my disciples. நீங்க நிறைய கனி கொடுக்கணுமா, என்னில் நிலைச்சிருங்க. If you have to bear much fruit, abide in me. வார்த்தையில நிலைத்திருங்க. Abide in my words. அன்பில நிலைச்சிருங்க. Abide in love. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. Abide in faith. அதுல நீங்க நிலைத்திருக்கும்போது மிகுந்த கனிகளை நீங்க கொடுக்கலாம். When you abide in all this, you shall bear much fruit. கனி கொடுக்காத அனுபவம் இருக்குது. There is an experience where we don't bear fruits. செடி இருக்குது, மரம் இருக்குது. There is a plant and tree. ஆனால் ஒரு செடி கனி கொடுக்கல. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கனி கொடுக்காத கொடியை அவர் அறுத்து போடுகிறார். If there is a plant which does not bear fruit, here John 15:2 we read that the branches which does not bear fruits it cuts. அதே அதிகாரத்துல அறுத்து போடுகிறார். கொடுக்கல, கனி கொடுக்கல, அதனால அதை அவர் எட்டி போடுறார். So because it does not bear fruit, he takes it away. மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றார், Jesus said in Mount Sermon, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது Matthew chapter 7 when we read 19ஆம் வசனத்தை சொல்லி கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடும், அது வெட்டப்படுகிறது. Verses 19 says everything that trees that bring not fruit good fruits shall be cut down, it says. அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, similarly Matthew 21:19 when you see, அதுல சொல்லி இருக்குது, அங்கே அத்தி மரம் ஒன்று இருந்தது, அதுல கனி இல்லாதபடியினால் அன்புள்ள ஆண்டவர் அதை சபிச்சிட்டாராம். There was a fig tree, because it was not having fruits, loving God cursed it. கனி இல்லாததை அவர் அறுத்து போடுகிறார். Because it does not have fruits, it cuts away. கனி இல்லாததை அவர் வெட்டி போடுகிறார். He cuts it off. கனி இல்லாதது அது சபிக்கப்பட்டு போய் விடுகிறது. Those which does not have fruits are cursed. கனி கொடாததை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், அதை நான் பாழாக்கி விடுவேன் என்று சொல்றார். Through Isaiah prophet he says that which does not bear fruit he shall be destroyed. அப்ப நம்மள எல்லாரையும் இந்த திராட்சை தோட்டத்துல வைத்திருக்கிறார். If all of us is kept in this vineyard. அப்ப கனி கொடுக்கணும்னா என்ன? So we have to bear fruit. What shall we do? உங்க வீடுகள்ல, சில வீடுகள்ல, சொந்த வீடுகள்ல
மரம் வச்சிருப்பீங்க Own செடி houses, வச்சிருப்பீங்க. own houses, we would be having the trees and சிலர் plants. மெத்தையில கூட வச்சு இந்த கார்டன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. Some people have rooftop gardens. இது போல சில மரங்கள் பார்க்க சில செடிகள் மரங்கள் எல்லாம் வச்சு அவங்க அதுல உள்ள பலனை அனுபவிக்கிறாங்க. People plant it and they take the reward of the fruits. எனக்கு இந்த செடிகள் கொடிகள் இதெல்லாம் வளர்க்கிறது ரொம்ப பிடிக்கும். It brings joy and I love planting trees and bringing up trees. செடிகள் விவசாயங்கள் பண்றது விவசாயம் பண்றது Agriculture, இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்கிறது and taking charge of the poultry and the fox. இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா It brings joy and I like it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடையில நம்முடைய பைத்தம்ல அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு மாமரம் கூட By the side of the kitchen we have a mango tree there. ரொம்ப நாளா காய் காய்க்காம இருந்துச்சு. It was not giving fruits. இடையில 1-2 மாங்காய் மட்டும் காய்ச்சி. Sometimes 1 or 2 it எல்லா bears. மாமரத்திலயும் அந்த பையத்தை விட்டெல்லாம் காய்க்குது பக்கத்தெல்லாம் காய்க்குது. இந்த மாங்கல என்னங்க இது இப்படி இருக்குது இது சரியான மலட்டு மாமரம் போல நினைச்சேன். So all the neighboring trees, no mango trees, it had so much of fruits in its season. ஆனா அதுல 1-2 தான் காய்ச்சிருந்துச்சு. But it did not give much fruit, 1 or 2. நம்ம விட மாட்டாங்க நம்ம பசங்க சின்ன பசங்க டானி பிரதர் ஒன்னேசிம் இவங்க எல்லாம் விட மாட்டாங்க ஏறி எப்படியாவது பறிச்சு தெரியாம தின்னுவாங்க. மாங்கானா திருடி தானே திம்பாங்க. Brothers, they'll not leave, they'll take it and somehow they'll take it and eat it. அதனால பறிச்சிட்டு போயிடுவாங்க. So they take it 1 or 2 which gives. அதுல ஒரு பீஸ் கிடைச்சா நம்ம மரத்துல உள்ளது சோத்ரம் ஹalleluya எவ்வளவு If we get a piece, no, because it is our tree, it gives joy. இல்லாட்டாலும் நல்லா இருக்குது அப்படி நமக்குள்ள We will tell that even if it is not tasty, we will tell that it is good. இப்ப திடீர்னு பார்த்தா Suddenly when we saw, எல்லா பக்கமும் மாங்கரத்துல மாங்காய் கிடையாது. இப்ப சீசன் ஓஞ்சி போச்சு. because the season is passed away, the other trees does not have any fruits. ஆனா இப்ப அந்த மாமரத்துல நிறைய பூ பூத்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. But now this mango tree we see a lot of flowers and a lot of fruits which come in. அன்னைக்கு மியூசிக் டைரக்டர் அகஸ்டின் ஐயா வந்து பார்க்கறாரு. ஐயா இது வேல்யூபிளான மாமரம் அப்படினாரு. Music director Augustine, he came and saw that it is a valuable tree because it is giving fruit. மாங்காவே சீசன் கிடையாது. ஆனா இந்த மரத்துல மாங்காய் சீசன் வந்துருச்சு பாரு. Because it is off season now, but this tree is giving fruits. நான் உடனே நினைச்சேன் அன்னைக்கு இந்த மாமரத்தை பார்த்து மலட்டு மாமரம்னு சொல்லிட்டேன். So that day I told that and I scolded this mango tree. உடனே அந்த மாமரத்தை போய் தட்டி விட்டேன். நீ நல்ல கனி கொடுக்கிறது உன்ன வேல்யூபிள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி விட்டான் அந்த மாமரத்தை. As I went and patted the mango tree saying that it is you are valuable because you are giving fruits in off season. சொல்லுங்க அது சாயிர மாதிரி இருக்கு நல்லா இழுத்து கட்டி நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. So I told the brothers, no, protect it, take charge of it. விழுந்துராம வெட்டிராதீங்க. Do not cut it out. நல்ல பலன் கொடுக்கிறது. Because it is giving the reward. இது போலதான் Similarly, நம்மை கர்த்தர் சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒரு நல்ல உயர் குல திராட்சை செடியாக கர்த்தர் நம்மை கொடியாக நம்மை கொண்டு வந்து நட்டு இருக்கிறார். Similarly, God has brought you and me and planted here as choice vines, choice fruit plants here. அவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார். Jesus is the vine. நாம் கொடிகளா இருக்கிறோம். And we are the branches. அவரிடத்தில் உள்ள வல்லமையும் அவருக்குள்ள ஜீவனும் அவருடைய நன்மையும் தான் நம்மை அப்படியே வளர்ந்து படர வைக்கிறது. The power, the faith and the love which comes from him and makes us to spread across. அப்போ நான் நல்ல கனி கொடுக்க வேண்டும். So we have to bear fruits. கனினா நம்ம என்ன கனி கொடுக்கிறது? So what fruits shall we bear? மாமரம்னா மாங்கனி கொடுக்கலாம். Mango plants will give mango fruits. தென்னை மரம் என்றால் தென்னங்கனி கொடுக்கலாம். Coconut gives coconut. பலா மரம்னா பலாக்கனியை கொடுக்கலாம். Jack plant gives jack fruits. ஆனா நம்ம மனுஷனா இருக்கிறோமே. But we are men now. நம்ம என்ன கனி கொடுக்கிறது? Now what fruit shall we give? கனி கொடுக்க முடியாதால் தோட்டத்தில் கட்டுவது கர்த்தர் வைத்திருக்கிறார். To give fruits God has brought us and planted here in the church. நாம் கொடுக்கக்கூடிய கனி ஆவியின் கனி. The fruits of spirit. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. So those fruits of repentance. நீதியின் கனி. Fruits of righteousness. உதடுகளின் கனி. Fruits of lips. இப்படி எல்லாம் பல ஆவிக்குரிய அனுபவங்கள் சொல்லி இருக்கு. வரக்கூடிய நாட்களில் அதை நாம் தியானிக்கலாம். There are many spiritual experiences told in the scriptures. We can meditate later. இந்த கனி நம்ம கொடுக்கணும். We have to give this fruits. இதுக்காக தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். For that purpose Lord has brought us here. இன்றைக்கு பல வருஷங்களா கிறிஸ்தவர்கள் ஆனாலும் அவர்களுக்குள்ள நல்ல சுபாவத்தின் கனிகள் இல்ல. Being so many years into Christian's life, we do not have good attributes and nature. கனி என்று சொன்னால் என்ன? What does fruit show? அவருடைய சுபாவம். Fruit signifies his nature. கிறிஸ்துவின் பண்புகள். Attributes of Christ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா when we read in Galatians chapter 5, மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி இருக்கிறது. it is told that the works of flesh. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல Galatians chapter 5 verses 19, மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி இருக்குது. it is told that works of flesh. ஆனா அதே இது கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும்போது similarly when you go below, அதுல ஆவியின் கிரியைகள் என்று சொல்லல. it does not say that the works of spirit. 22ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா when you read verses 22, 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி இருக்கு. verses 19 it says that the works of flesh. ஆனா 22ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? But what is told in 22, ஆவியின் கிரியைகள்னு சொல்லி இருக்குதா? is it told that spirits works of spirit? இல்ல
அது ஆவியின் கனி என்று No, சொல்லி it is told that spirits of love அந்த instead of கனிதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகள். that is what is told, that 9 fruits: love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness and self control. இதுதான் ஆவியின் கனி. This is the fruits of அப்ப spirit. இந்த கனி கொடுக்கணும். We have to give this fruit. நீங்கள் என்னில நிலைச்சிருந்தா When you abide in me, மிகுந்த கனிகளை கொடுக்கிற நீங்க இன்னும் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. you will bear much fruit and you shall bear much more fruits. நன்மையை பெற்றிருக்கிற நீங்க Those who have received goodness, அதிக நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. you will receive more goodness than that. சுபாவம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க Those who change your attributes, அதிகமா நீங்க உங்களுடைய சுபாவத்துல மாறுதல் உண்டாகும். continually you will change your nature, change your attributes. நிலைச்சு நிக்கலன்னா எப்படி கனி கொடுக்கிறது? How shall we abide and how shall we give fruits? வளருதா 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 புடிங்கி புடிங்கி பாத்துக்கிட்டு இருந்தா How shall we plug it and see that whether it's growing? ஒரு கதை கூட கேட்டிருப்பீங்களே. You heard a story. ஒரு தோட்டத்தை காக்கிறதுக்காக ஒரு தோட்டக்காரன் யாராவது ஒரு காவலாளி கிடைக்காதான்னு பார்த்தானா. A gardener was waiting for a watchman to take charge of his garden. அப்போ ஒருத்தனுமே அந்த காவல் காக்க வர்றவங்க எல்லாம் அவங்க சரியா தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்காம இருந்தாங்க. Nobody, the people, those who came did not water the garden properly. அப்போ உடனே எல்லாரும் இப்படி பண்றாங்களே, ஒருத்தனும் தோட்டத்தை சரியா கவனிக்க மாட்டாங்கறாங்க. Nobody is taking charge of the garden properly. தோட்டக்காரன் நிறைய செடிகள் எல்லாம் வச்சிருக்கான். There are so many plants in the garden. அப்போ உடனே யாரும் கவனிக்க மாட்டாங்கறாங்க. அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. He was troubled because nobody took charge of it properly. அப்போ உடனே ஒரு குரங்கு வந்துச்சாம். There was a monkey came. நான் வந்து உனக்கு தோட்டத்தை காவல்காரனா வர்றேன். So monkey told that I will take charge of the garden. Let me be a watchman. வந்து தோட்டத்தை எப்படி காக்க போகுது? How shall the monkey take charge of the garden? கடைசில பார்த்தா அந்த குரங்கு சரின்னு அனுமதிச்சான். So he told that he permitted the garden, the monkey to take charge. அந்த குரங்கு கரெக்ட்டா தண்ணி பாய்ச்சான். காலையில மாலையில தண்ணி பாய்ச்சான். The monkey watered the garden properly morning and evening. எல்லாம் சுத்தமா இருந்துச்சாம். It was clean. தோட்டக்காரன் வந்து பாக்கும்போதெல்லாம் தோட்டக்காரனுக்கு பெரிய சந்தோஷம். The garden had a joy when he came and saw it. சீக்கிரமா பலன் கொடுத்துரும், சீக்கிரமா வளர்ந்துரும். He thought that he is going to give fruit soon. இப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். He was expecting it. ஆனா அந்த 6 மாசமும் அந்த செடி அப்படியே தான் இருந்துச்சு. But 6 months the plant was of same size. வளரவே இல்லையா? It did not grow. ஒரு தோட்டக்காரனுக்கு சந்தேகம். The gardener had a doubt. தண்ணி ஊத்தணும். We are planting or watering. We are pouring. தோட்டம்லாம் சுத்தமா தான், களை இல்லாம புடிங்கிட்டா இருக்குது. It has been cleansed and weeds been taken out. வளர்ச்சி அடையாம இருக்குது. Why there is no growth? என்னன்னு பார்த்தா, when we saw, ஏன்டா இதுல இப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த தோட்டக்காரன் ஒரு நாள் பொறுமையா இருந்து பார்த்தானா. Now the gardener was waiting patiently. He saw that what is happening. இந்த குரங்கு என்ன செஞ்சுச்சான்? What the monkey did, தண்ணி எல்லாம் பாய்க்குமா? it waters the garden. இது வேற விட்டுச்சா விடலையா? Whether it is grown, அது வளருதா வளரலையா? is it growing or not? அப்போ புடிங்கி பாக்குமா? It will plug the plant and see. புடிங்கி பாக்குமா? It will plug the plant. இல்ல வளரல, வேற வரல. No, it is not grown. திரும்ப உள்ள மூடி. Again it will put it down. மூடி வச்சு இன்னொரு நாள் கழிச்சு திரும்ப மறுநாள் அப்படி புடிங்கி. Next day again it plugs. இப்படியே சிலர் அப்படிதான் இருக்காங்க. அதனால வளர்ச்சி அடையல. So we are like this. Some of that's why there is no growth. ஆண்டவர் என்ன அழைச்சாரா? Is God called me? உண்மையா பாவத்தை மன்னிச்சாரா? Surely has he forgiven my sins? ஆண்டவர் கொண்டு வந்தாரா? Is he called me? உண்மையா? Is it true? வாக்குத்தத்தம் எனக்கு தானா? Will I get the promise? வேற யாருக்குமா? Is it for somebody else? உண்மையா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? Is the Lord with me? இப்படி எல்லாம் அப்ப சந்தேகம், அவிசுவாசம், often doubt and unbelief. ஆவியின் கனி விசுவாசம் இருக்கும். Fruits of spirit has got faith. இங்க அங்க அவிசுவாசம். And there's unbelief. அப்ப சந்தேகம் வருது. எப்படி வளருது? Often doubt comes and how shall we grow? எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது? How shall God bless you? இல்ல, அவரில் நிலைத்திருக்கிறேன். Yes, I abide in him. கர்த்தர் என்னை ஏற்ற சமயத்தில் பலன் கொடுக்கிற விருட்சமாக மாற்றுவார். At the appointed time Lord shall make the true to bear fruits. அப்போ கனி இல்லாம இருக்கறாங்க இன்னைக்கு சபையில. Today in church we don't have fruits in us. தீத்து 3ஆம் அதிகாரத்துல இங்க தீத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். In Titus chapter 3 St Paul is writing epistle to நம்முடையவர்கள் கனியற்றவர்களா இருக்கிறாங்க. All our people are without fruit. இந்த கனியற்றவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற, அந்த குறைவுகள் கனியற்ற அனுபவம் உங்களுக்கு விட்டு மாற வேண்டுமானால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்றார். He tells that those we do not have fruits, we have to learn it to do good things. தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Titus chapter 3 verses 14, நம்முடையவர்கள் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். and tell our people also learn to maintain good works to meet urgent needs that they may not be unfruitful. அந்த கனி உங்களுக்குள்ள வரணும்னா எப்படி வரணும்? என்ன செய்யணும்? To bring fruits, what you have to do? நல்ல ஆவிக்குரிய கனிகள் உண்டாகணும். நீங்க என்ன செய்யணும்? To bring spiritual fruits of spirit, what shall நல்ல do? காரியங்களை செய்ய பழகணும். We have to train ourselves to do good works. இது பழக்கத்துல தான் இந்த கனிகள் உருவாகும். With practice and training we should bring it. கீழ்ப்படிய பழகணும். We should practice to obey. மற்றவர்களை கனம் பண்ண பழகணும். We should learn to honor others. உபசரிக்க பழகணும். We should show hospitality. சபை கூடி வர பழகணும். We should practice to gather in church. ஏன் சபை கூடி வர்றாங்க? Why people gather in church? இன்னைக்கு சிலர்
பாஸ்டர் இப்ப லோக்கல்லி அப்படி நடக்குது, சில இடங்களை கேள்விப்பட்டேன். I heard this, this is what is happening in local churches. பாஸ்டர் பிரசங்க இவ்வளவு நாளா லாக்டவுன் நாட்கள்ல வீட்ல இருந்தே கேட்டோம். In lockdown days we heard pastors praise being in the house. வீட்ல இருந்துகிட்டே இந்த ஆராதனையில பாட்டு பாடணும், ஜெபம் பண்றோம், எல்லாமே தான் வருது. Everything we saw, we did sang song, and we being in the house we did it. அதனால சர்ச்சில போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, போகணும்னு அவசியம் கிடையாது. It is not required to go to church now. அதனால சர்ச்சுக்கு வேண்டாம், நாங்க வீட்லயே இருந்துக்கிறோம், சில வீட்ல இருந்துக்கறாங்க. Some people are sitting at home house saying that we'll be there and we'll watch the service. ஏன் இந்த சபை கூடி வருதோம் சொல்லுங்க? Why this congregation, you know? சபை கூடி வருவதற்குரிய காரணம் என்ன? What is the reason for this congregation? சபை கூடி வருதல நீங்க விட்டுறாதீங்க. Do not leave the congregation gathering of church. எபிரேயர் பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Saint Paul telling it to the Hebrews. சபை கூடி வருதல விட்டுறாதீங்க. Do not leave the gathering of church. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews chapter 10 verses 25. அதுல சொல்லி இருக்கு, விட்டு விடாதீங்க. Do not leave it. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படிக்கு அப்படிங்கறார். It is assembling of ourselves together as the manner of some exploring another things. So 24ஆம் வசனத்தில் 10:24ல சொல்லுகிறது. Hebrews 10:24. அப்ப நற்கிரியைகளுக்கு நீங்கள் ஏவப்பட வேண்டும், நீங்கள் அதிலே பழக வேண்டுமானால் சபை கூடி வந்தாதான் நீங்க அந்த காரியங்களை பழகிக் கொள்ள முடியும். It is provoke unto us for love and good works. சபை ஆராதனையை விட்டு விட கூடாது. Do not leave the gathering of the church. அப்படியே வீட்ல இருந்து கொண்டே ஆராதிக்கிற ஆராதனை வேணா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். Being at home and again watching the service may be satisfying you. சபை கூடி வரும்போது தான் அங்கே அன்பின் கிரியை, அன்புக்குரிய பரிமாற்றங்கள். When you come to the church there will be works of love, sharing of love. பாரத்தை ஒருவர் சுமக்கிறது, taking the burden of one another. ஒருவரை பற்றி ஒருவர் நல விசாரிக்கிறது, caring of one another. ஒருவருடைய பிரச்சனை இன்னொருத்தர் அறியும்போது, understanding the problems of one another. அந்த பிரச்சனை நமக்கு வராம கர்த்தர் பாதுகாத்தார். God is protecting me that his problem is not come to me. காரியங்கள் அவர்கள் அறியும்போது, when we understand each other, கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆண்டவர் எங்களுக்கு செய்வார். the God who has done to you will also do to me. இந்த அன்பின் பரிமாற்றங்கள் அங்கே உண்டாக்கப்படுகிறது. The sharing of love happens there in between. ஆகையினால நற்கிரியைகளை செய்ய நீங்கள் பழக வேண்டும். So you have to practice to do all good works. அதனால சில பெற்றோர் பிள்ளைகளை காணிக்க கொடுக்கிறதுக்கு பழக்கி விடுவாங்க பாருங்க. So some parents train the children to give offerings. கொண்டு ஏன் ஒரு தடவை கேட்டேன், எதுக்கு நீங்க பிள்ளைங்கிடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன். So I once asked the parent, why are you making the child to do this? கர்த்தர் எங்களுக்கு அத நல்ல கர்த்தர் அந்த கொடுக்கக்கூடிய இருதயத்தை தந்தார். Lord has given the heart to give. பிள்ளைகள் பழகட்டும். Children has to be trained. பிள்ளைகள் அந்த காரியங்களை பழகணும். Children has to be practiced. கீழ்ப்படிதல பிள்ளைகள் பழகணும். The children has to be practiced for obedience. கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். I went to a house in பாஸ்டர், என்னோட ஒரு பெரிய பாஸ்டர் வந்தார், எம்மா பால்ங்கற ஒரு பாஸ்டர் வந்தார். Along with me there was elder pastor called Emma Paul. அவர் என்ன கூட்டிட்டு போயிருந்தார். So he took me. அப்ப அவர் சண்டே ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வீடு தான் அது. It was a Sunday school headmaster's house. அவர் வீட்டுக்கு போனா வந்தவன வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க பொண்ணு சேர்ல உட்கார்ந்துட்டு, பாஸ்டர் வாங்க வாங்க அப்பா எல்லாம் இல்ல அப்படி சேர்ல உட்கார்ந்துட்டே கால் ஆட்டிக்கிட்டே சொல்லுது அந்த பிள்ளை. His daughter sitting in the chair, shaking her legs, and without even standing up she told that no, yes, father is not there, please come. அது எழும்பவும் இல்ல. She did not stand up. அது உட்காருங்கன்னு சொல்லவும் இல்ல. She did not even tell to sit. எந்த காலேஜ்ல படிக்குது, காலேஜ் 3rd year படிக்குது. நான் இது சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். I'm talking this incident before 30 years. She was 3rd year in college. சரி அப்படியா டாடி யாரும் இல்லையா, சரி ஜெபம் பண்ணலாம். So there nobody, okay, we pray. அப்படின பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வெளிய வரும்போது சொன்னார், பாருங்க பிள்ளைகளை எப்படி பழக்கி விட்டுருக்காங்க பாருங்க. So pastor prayed, and when he came back he was telling, see how the children are trained. பிள்ளைகளை நல்ல காரியங்களை சொல்லி பழக்க வேண்டும். Good teachings we have to teach them and train them. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய சொல்லி பழகுறது போல. Parents are like teaching the children for good things. பைபிள்ல நான் நிறைய பேர் அத பத்தி சிந்திச்சிட்டு இருந்தேன். I was thinking about many things in the scripture. ராகேல் வந்து அந்த முன்ன பார்க்கல யாக்கோபு, அந்த வனாந்தரத்துல அவனுக்கு அவன் வேலைக்காரருக்கு அவன் ஒட்டகளுக்குலாம் இந்த பிள்ளை தண்ணி ஊத்துனானா சும்மா சாதாரணமா. Rachel served the goats, served the camels, and also the Jacob and everybody. She took charge of him. அன்பின் குணம் எப்படி இருந்துச்சு பாருங்க. See the nature of love, how it was. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கேட்டாலும் மம்மி அந்த பிரதர் தண்ணி கேக்குறாங்க அப்படிம்பாங்க, அம்மாவதியா ஓடுவாங்க. If you ask for water, the daughter will tell that mommy he's asking water, give. நாங்கலாம் எங்களால முடியாது. No, we cannot do it. அந்த உபசரிப்பு பாருங்க, the hospitality, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நல்ல பண்புகளை பாருங்க. See the attributes, good natures. அவங்களுக்கு அவங்க ஒட்டகத்துக்கு மேலக்கார் எல்லாருக்கும் உத்தரவு. For him the camels and the maidens and servants it was given. அதனால தான் எஜமானுடைய வீட்டுக்கு மனைவியாக மாறினாள். That's why she became the wife for the servant master's house. நான் நினைக்கிறேன் இந்த ரூத்துடைய வீட்லயும் கூட அந்த பண்பு உண்டாயிருக்கும். I think that also in Ruth's house this would have been taught. ரூத் அம்மா அப்பா வேற ஒரு ஊர்காரங்க. Ruth's parents were of different place. வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள். They are from different religion. வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். They are from different community. ஆனால் இங்க பெத்லெஹேமில் இருந்து வந்த அந்த குடும்பத்தாருக்கு தன்னுடைய பிள்ளையை கொடுக்கறாங்க திருமணம் பண்ணி.
child, people who came from Bethlehem to this place. ரெண்டு ஒருபாலும் அங்க அந்த குடும்பத்துல வர்றார், ரூத் அந்த குடும்பத்துக்கு வர்றார். Orpah and Ruth, both of them came into this family. நான் நினைக்கிறேன் ரூத்துடைய தாய் தகப்பன்மார் இந்த ரூத்துக்கு நல்ல டீச் பண்ணி தான் அனுப்பி இருப்பாங்க. I think Ruth's parents would have taught good things to Ruth. இந்த பாரு என்ன சம்பவமானாலும் அதுதான் உன் வீடு, இது வீடுன்னு நினைக்க கூடாது. See, any situation happens, do not think that this is your house, that is the house which you are going to go in. எந்த சூழ்நிலையும் இங்க வர கூடாது. In any situation, do not return back. வீட்டுக்காரர் வீட்ல இல்லையா, if your husband is not there in your house, மாமியாரோட இருக்கணும் நீ. be with your mother-in-law. அங்க இருக்க முடியல, அங்க ஒரே உப்புசமா இருக்குது, நான் வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வர கூடாது. Do not return back saying that no, it is so much of difficulty I am there. தாய் நல்ல கற்று கொடுத்திருப்பாங்க. Her parent would have taught her. அதனால தான் அந்த அம்மா சொல்ல வேண்டவே வேண்டாம். So that is why this mother told that, she told that no. எனக்கு இதுதாம்மா ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. She told that this is a great protection to me. ஹalleluya, hallelujah. பாருங்க, அவ ஒருத்தி போயிட்டு ஆமா இவங்களோட இருக்க முடியாது. ஒருபால் போயிட்டு ஒருபால் என்ன சொல்லிட்டு போயிருப்பா? Orpah returned saying that no, I cannot stay with her. அம்மா சொல்றது சரியா தான் இருக்கும். இந்த அம்மா சொல்றது சரியா தான். This mother is telling that this would be good. இவங்க ஆண்டவரே பயங்கரமானவரா. Their God is so great. இவருடைய கரம் இவங்களுக்கு கசப்பா இருக்குதா. His hand was so bitter to her. இவர் வெறுமையாக்கிட்டாரா. She has made empty. இவங்க எல்லாம் சிறுமப்படுத்துறாரா. He has put down them. ஐயோ எங்க தெய்வம் அப்படி இல்லன்னு ஓடிட்டாவ. And so she told them she returned back. ஐயோ இந்த ஊர்லயே இப்படி பிரச்சனைனா அவங்க ஊருக்கு கொண்டு போய்ட்டா எங்க வீட்டார் என்ன ஆகுறது, எங்க ஜாதி என்ன ஆகுறது, எங்க கொலை என்ன ஆகுறது. ஒருபால் ஓடியே போய். Even this place, it is so difficult. If I go to their place, it is so what happens to my community, my religion and other things. ஆனா ரூத் என்ன செய்தா? But what Ruth did, இந்த ஜனலாம் என் ஜனம், your people are my people. நீ அந்த ஜாதி இல்ல என் ஜாதி. That community is not my இங்க community. வந்து சேர்ந்துட்டேன். I have come and joined here. இதுதான் என் ஜாதி. This is my community. இதுதான் என் ஜனம். This is my people. இதுதான் என் தெய்வம். This is my God. இதுதான் என்னுடைய குடும்பம். This is my family. முழுதுமா ஒப்படைச்சிட்டா. She completely surrendered. போவாஸ் அவளை ஏற்றுக்கொள்ளும்போது ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? What is the word which Boaz told that when he accepted Ruth? ஊர்ல இருக்கும்போது உன்னை முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமானது. The kindness which you show in the beginning is compared to great than the later. ஹalleluya, hallelujah. முந்தின கனி கொடுத்த, I have given fruits. நீ இப்ப கனி கொடுத்த, you have given fruits. இப்போ now உன் மாமியாரோட நீ நிலைச்சிருந்தபடியினால், because you abided with your mother-in-law, இந்த வீட்ல நீ நிலைத்திருந்தபடியினால், because you abided in this house, சூழ்நிலைகள் உன்னை விட்டு பிரித்து கொண்டு போனது. the situation separated you. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் பிரிந்து போயிட்டாங்க. The others they separated and went themselves. எல்லா சூழ்நிலையிலும் நீ நிலைச்சு நின்னியே. Because in every situation you sustained. அந்த உபத்திரவங்களிலும், in the tribulations, வியாகுலங்களிலும், in the afflictions, துன்பங்களிலும், in the difficulties, பசியிலும், in the hunger, பட்டினியிலும், in the hunger, மரணமே நேரிட்டது. even the death came. ஆனா நீ பிரியாம நின்ன பத்தியா? Because you did not separate yourself. நீ உத்தமமான, that you are upright. நீ முந்தினதை காட்டிலும் உத்தமமான பெண் பிள்ளை. Compared to beginning you are so kind now. இந்த சபையிலயும் கர்த்தர் அந்த உத்தமர்களை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். In this church also God is searching for the upright people. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we have to do now? நல்ல காரியங்களை பழக்க வேண்டும். We have to train ourselves to do good works. அப்படியானால் கனியற்ற அனுபவம் நம்ம விட்டு விலகி ஓடிரும். The experience of unfruitfulness will depart from us. கனி கொடுக்கிறவர்களாக மாறிடுவோம். We shall be changed to give fruits. பார்த்து கேட்பாங்க. People hear songs. இது யாருடைய பெண் பிள்ளை? They'll look at and ask that யாருடைய மகன்? whose daughter is? இன்னாரு மகனா? Is it இன்னாருடைய பெண் பிள்ளையா? is their daughter? எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. So much of blessing. எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. How they have grown her. எப்படிப்பட்ட உபசரிப்பு பாருங்க. See the hospitality. எப்படிப்பட்ட தாழ்மை பாருங்க. See the humbleness. எப்படிப்பட்ட பணிவு. See the humbleness. நல்ல கனி கொடுக்கிற விருட்சங்கள். The trees which bear much fruit. பட்டாபுரம்ல அப்படி கனி கொடுக்குதா? Is Pattabram giving that kind of fruit? இங்க இருக்கிற ஆளு திருவள்ளூர் ஆராதனைக்கு ட்ரெயின் இல்லன்னு போயிட்டு இருக்காங்க ஒரு ஆளு. There are people those who are going to Tiruvallur because there's no train to come here. நேத்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது சொல்றாங்க. Yesterday I went to their house and they said கொஞ்சம் பேரா இருந்தாலும் நல்லா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சு அன்பா சோத்திரம் போட்டு போறாங்க. even there are little gathering and they greet each other and they take care of each other in the church. திருவள்ளூர் மாத்திரம் இல்ல, நான் லோக்கல் போன இடத்துல எல்லாம் அப்படிதான் இருக்குது. Even the branches when I went I saw all this. சின்ன கூட்டமா இருக்காங்க. It is a small group. நல்லா ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. but they take care of each other. எல்லாம் சேர்ந்து சோத்திரம் போடுறாங்க. they greet each other. அன்பா பழகிட்டு அப்படி பிரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது. after that they depart. It is so great. பரவாயில்லை, அங்க அன்பின் கனி இருக்குது. There's the fruits of love. அங்க சமாதானத்தின் கனி இருக்குது. There's fruits of peace there. அங்க என்ன இருக்குது? what is there? நல்ல எல்லா விதமான ஆவியின் கனிகளா உருவாகிட்டு இருக்குது. all the fruits of spirit is getting grown there. இங்க பழகுனவங்களை பார்த்தாலே திரும்பிட்டு போயிடுவாங்க. Here புதுசா வர்றவங்களுக்கு பார்த்து சோத்திரம் போடுறது. Here people turn, even the people those who move those whom they know. அப்படிதானே பட்டாபுரம்ல எப்படி
பழகுனவங்க பார்த்தா ஸ்தோத்திரம் போடுறவங்கள பழகுனவங்கள பார்த்தாலே திரும்புறாங்க. Even the Pattabram, when people know, they don't even turn to them. அப்படி இருக்க கூடாது. We should not be like that. நான் சொன்னேன் பட்டாபிராம் ஆளுக்கு நான் எப்படி விடுகிறது, காக்கைக்கு சன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. So I told that how shall I no put down Pattabram people. இல்ல அப்படி இல்ல, அது அங்க பெரிய கூட்டம்ல, அதனால தான் அவங்க வேலை முடிச்ச உடனே போயிடுறாங்க அப்படி. So I told that it is a great gathering, big group people, so they depart. இடத்துல கனிகள் எதிர்பார்க்கறாங்க. So people expect fruits. வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசிகள் விசாரிக்கிறது. Believers, they have to inquire one another. பல வருஷமா விசுவாசி இன்னொரு விசுவாசி பல வருஷமா தான் இருக்கிறார். இவர் நம்ம விசுவாசி தான் தெரியுமான்னு கேட்டா அப்படியா தெரியாது, இவளை பார்த்தது இல்லங்கறார் அவர். So many years they are in the same church but they don't know each other. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஏரியா ஜெபம் பக்கத்துல வீடுகளை வச்சா போகணும், பக்கத்துல போய் பார்க்கணும். We have to, when they have area prayers, you have to go and meet other and go to the prayer. திருமண காரியங்கள்னா போகணும் விசுவாசிகள். Wedding believers, you have to get participated. அவங்களுடைய மற்ற ஏதாவது ஒரு துக்ககரமான காரியங்களால போய் பங்கு பெறணும். Anything of grief you have to go and get participated. போனாதால அந்த அன்பு கிரியைகள் ஏறி உங்களுக்குள்ள பெருகி கொண்டிருக்கும். When you go that, only then the works of love will increase in you. அப்ப ஆவியின் கனியே இல்ல. There is no good fruits of spirit. நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். You have to do good works. நற்கிரியைகளை செய்ய நீங்கள் பழகும்போது கனியற்ற அனுபவம் உங்களை விட்டு போயிடும். When you practice to do good works, all the unfruitfulness will depart from you. அந்த தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. Titus 3:8 says that you have to be very careful. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. It is told that we should be careful to maintain good works. கனி கொடுக்கிறது, கனி கொடுப்பதற்காக தான் இந்த நட்டு வச்சிருக்கிறார். So to bring fruits, give fruits, God has started you here. எத்தனையோ வருஷம் விசுவாசிகள், The church so many years believers, பல வருஷமா ஊழியக்காரரா இருக்கிறாங்க. many years they have been doing serving God. நல்ல கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறான், ஆனால் நல்ல கனி கொடுக்கல. இப்ப எப்படி கனி கொடுத்திருக்கிறதா? So much he is expecting to bear fruit and give good fruit. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when we read Isaiah chapter 5, இந்த செடி நல்ல கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த கொடியோ கசப்பான கனிகளை கொடுத்தது. So he told that he is telling that when he is expecting to bear good fruits but he gave bitter fruits. இத பத்தி நீங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம். Isaiah chapter 5 verses 2. நல்ல தரும் என்று காத்திருந்தார், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. And he looked that it should bring forth grapes and it brought forth wild grapes. அதனால 6ஆம் வசனத்துல சொல்றார், அதை பாழாக்கி விடுவேன் சொல்றார். In verse 6 says that I will lay it waste. அதனால இதிலே கர்த்தர் நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். Lord is waiting and expecting to be get good fruits. கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்கிறார். Lord is waiting for you. அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for you. நீங்க காத்திருக்கிறது இல்ல, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். It is not that you are waiting but he is waiting for you. உங்க நல்ல கனி கிடைக்கும். To get good fruits. என் பிள்ளைகள் நல்ல பலனை கொடுப்பாங்க. My children shall give good நல்ல rewards. ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. They'll be spiritual. பக்திக்குரியவங்களா இருப்பாங்க. They'll be people of godliness. பரிசுத்தவானாக மாறுவாங்க. They'll become saints. உண்மை உள்ளவங்களா மாறுவாங்க. They'll be people of faithfulness. சண்டை போடாம இருப்பாங்க. They'll not yell or quarrel. கோல் சொல்லாம இருப்பாங்க. They'll not complain each other. புரணி பேசாம இருப்பாங்க. They'll not talk abusive words. தூற்றி திரியாம இருப்பாங்க. தூற்றி திரியாம இருப்பாங்க. They'll not complain. அசுத்தமா வாழ மாட்டாங்க. They'll not live unclean life. நல்ல பண்பு இருக்கும். They'll have good attributes. நல்ல குணம் இருக்கும். They'll have good nature. நல்ல மலர்ந்த முகத்தோடு அவர்கள் ஒருவர் உபசரிக்கிற அனுபவம் என்ன ஜனங்களுக்குள்ள இருக்கும். My people have the hospitality with smiling faces. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? But what Lord says, அதுக்காக நான் இவங்களை கொண்டு வந்தேன். I have brought them up for it. அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க. See verses 2. அதுக்காக நான் என்ன செய்தேன்? So what I did, இத நான் கொண்டு வந்து, I brought it. இந்த திராட்சை கொடியை கொண்டு வந்து, I brought this wine. இந்த இடத்துல செடியோட கொண்டு வந்து இணைச்சேன். I brought it and I have united it. இந்த உயர்தல திராட்சை கொடியாக, to bring a choice wine. நற்குல திராட்சை கொடியாக, I planted it with choicest wine. உன்னை நற்குல திராட்சை செடியா கொண்டு வந்து நட்டேன். I planted you with the choicest wine. அப்ப என்ன செய்தேன்? What you did, அதுல சுத்தில வேலி அடைச்சேன். and he fenced it. ஏன்னா வெளியில எதுவும் காட்டு பன்றிகள் உள்ள வந்துட கூடாது. Because the swine should not enter in. வெளியின் மிருகங்கள் உள்ள வந்துட கூடாது. Beasts should not enter in. வழிப்போக்கர்கள் வந்து பறிச்சு கொண்டு போயிர கூடாது. Strangers should not come and pluck it. அதுக்காக சுத்திலும் நான் வேலி அடைச்சேன். For that purpose I have fenced it. வேலி அடைச்சது என்று சொன்னால் என்ன? So what does fencing signifies? கர்த்தர் ஊரில் இருந்து வம்சங்களில் இருந்து பிரிச்சு கொண்டு வந்து, Lord has brought you, separated you from the nation and from the community. உங்களை ரட்சித்து, He saved you. உங்களை ஞானசாட்சியத்தை கீழ்ப்படிய செய்து, He made you to obey for the baptism. பரிசுத்தாவி பெற வச்சு, He made you to He's anointed you. ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டார். He has brought you and He has planted you here. இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? What kind of garden is this? அடைக்கப்பட்ட தோட்டம். It is the garden which is covered. சொல்லுங்க என்ன தோட்டம்? Tell that.
சொல்லுங்க, என்ன தோட்டம்? What garden? அடைக்கப்பட்ட தோட்டம். It is a covered garden. வேலி போடப்பட்ட தோட்டம். It is a garden which is fenced. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. It is a fountain which is covered. இப்படிப்பட்ட தோட்டமாதான் கர்த்தர் தோட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். So Lord has brought you in this garden. அதனால தான் நமக்கு வியாதி வரல. That is the reason we are not diseased. கர்த்தர் பாத்தீங்களா, யோபை சுத்தில வேலி அடைச்சாரு. He is fenced around Job. யோபை சுத்தில வேலி அடைச்சதனால தான் சாத்தான் உள்ள நுழைய முடியல. That's why Satan was not able to enter in. ஆண்டவர் கேட்டார், போனியா பாத்தியா? God asked, did you go? Did you see? உள்ள போக முடியல, வேலி இருக்குது. No, I'm not able to go because it's fenced. வேலியை தகர்த்து போட்டான்னா உள்ள நுழைஞ்சிருவான், பாழாக்குகிறவன். When you put away the fence, the destroyer will come in. வேலி போடப்பட்டிருக்குது. It is fenced. நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். There's a protection kept for us. பாவம் உள்ள நுழைஞ்சிர கூடாது. So the sin should not enter in. பிசாசு உள்ள நுழைஞ்சிர கூடாது. Devil should not enter in. உலகத்தின் லௌகிகம் உள்ள நுழைஞ்சிர கூடாது. Worldliness should not enter in. உலகத்தின் வழிபாடு பாரம்பரியம் என் ஜனங்களுக்குள்ள வந்திர கூடாது. Worldliness and tradition should not enter in the people of God. ஏன்? Why? கொரோனா வியாதி உள்ள வந்திர கூடாது. Even corona should not enter in. வராதபடிக்கு வேலி அடைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. He is fenced. You clap your hands and give glory to him. வேலி அடைத்தே. I have fenced it. ஏன் வேலி அடைச்ச? Why I have fenced? நல்லா கவனிச்சுக்கங்க. Pay attention. பட்டாபிராம் சபை நல்லா கவனிக்கணும். Patabaram church, pay attention. எனக்கு இந்த வியாதி வராம கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். Why Lord is fenced so that he is not diseased. ஏன் வேலி அடைத்தே? நீ நல்ல கனி கொடுக்கிறதுக்காக தான். To bear much fruit, to give much fruit. தேவனுடைய அன்பை நீ விளங்கிக் கொண்டு அன்பிலே நீ நடக்கும்படியாக தான். To understand God's love and walk in God's love. அவருக்கு நீ நன்றியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக To தான். live a thankful life to him. இதுக்காக தான் வேலி அடைச்சேன். For that purpose he has fenced. வேலி அடைச்சது மாத்திரமல்ல, Not only he has fenced, அதுல சில கற்கள் எல்லாம் இருக்குது, அதையும் கூட பொறுக்கி போட்டுட்டேன். and he has gathered out the stones thereof. அந்த வசனத்திலேயே சொல்லி இருக்குது. It is told in this verse. வேலி அடைச்சேன். I fenced. யோபுக்குண்டானது வேலி அடைச்சது போல. As like he fenced Job's. அவ்வளவா பாதுகாத்தேன். I protected. ஐயோ, தேவ சமூகத்துக்கு நான் நன்றியா இருக்கிறேன். I am thankful in God's presence. பலருக்கு வர்ற சம்பவங்களை பார்க்கும்போது When I see all the incidents, நானே கடந்த நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குலுங்கிட்டேன். before 2 days I was completely shaken. எவ்வளவா கர்த்தர் காத்து வர்றார். So much God is protecting me. இத்தனை இடத்துல இந்த மாஸ்க் போடாமயே நடக்கிறேன். So many days without mask I was there. போகிற விசிட்டிங் போகிறேன். I went to visiting. இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைக்கிறேன். I think to take rest. சில இடங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப உடம்பு அப்படியே ஒட்டச்சு போட்ட மாதிரி இருக்கும். Sometimes I want to go, it will be so tired for me. தனியா இந்த கடந்த மாசத்துல சிங்கிளாவே டிரைவ் பண்ணிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன். Last month I drove and went to Ooty. தூத்துக்குடி அத போல தனியா போயிட்டு வந்தேன். Similarly to Tuticorin I went alone. ராமேஸ்வரத்துக்கு அத போல தனியா தான் டிரைவ் பண்ணிட்டு போனேன். Alone I drove and went to Rameshwaram. பாக்குறவங்க எப்படி இதெல்லாம் பண்றீங்க? How you are doing this? முடியல தான், மற்ற பிரதர்ஸ்க்கு வேலைகள் இருக்குது. Other brothers have got job. அவங்க ஊழியத்தை என்னோட கூட வந்து அவங்க ஊழியம் நின்னற கூடாது. அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய. Because they are coming with me, their ministry should not be stopped. Whatever is required to do they have to do. அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியங்களை செய்தோம். They have to do the ministry whatever is given to them. இந்த சூழ்நிலை மத்தியில் உபவாசம் எடுக்கிறோம். In situation also we are taking fasting. எல்லாவற்றில கர்த்தர் எவ்வளவா பாதுகாக்கிறார். Everything so much God is protecting us. வேலி அடைச்சு பாதுகாக்கிறாரே. He is fencing and he is protecting us. சமூகத்தில் எத்தனை நாவுகள் இருந்தாலும் துதிக்க முடியாது. In God's presence so many ever times we have to praise him. Hallelujah. 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 என்னதான் கண்டீரோ நீர், என்னதான் கண்டீரோ நீர், என்னதான் கண்டீரோ நீர், அண்ணலே என் அண்ணலே, என்னதான் கண்டீரோ நீர், அண்ணலே என் அண்ணலே, தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஸ்தோத்திரம் இன்னும் என்றும் ஸ்தோத்திரம், தூயா தூயாவே ஸ்தோத்திரம் உமக்கென்று ஸ்தோத்திரம் இன்னும் என்றும் ஸ்தோத்திரம், ஏந்தானி வந்ததற்கும் ஏதுமில்லாத எம்மில் என்னதான் கண்டீரோ நீர், என்னதான் கண்டீரோ நீர், அண்ணலே என் அண்ணலே, ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய நேசிக்கிற அன்பை நினைச்சு இன்னும் நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். The kind of love which God shows, we have to keep thanking him. அன்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கனியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord has given a fruit show for thanks with அவர் goodness. தயவை உணர்ந்து கொள்ளக்கூடிய கனி அவர் He has உருவாக்கி given the fruit to experience, to endure his mercy. அப்ப பாருங்க, வேலி அடைக்கிறார். So he is fencing இந்த it. வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கிறது மாத்திரம் Not only is fencing and protecting you, அங்கே சில கற்களை பொறுக்கி போட்டாரு. he is gathering and taking away the இந்த stones. கற்கள் என்ன எதை காட்டுகிறது? What does stone signify? இந்த கற்கள்
கற்கள் இடறுதலுக்கான தவறுதலுக்கான கற்கள். The stones are stumbling stones. இந்த இடறுதலுக்குரிய சோதனைக்கு வரக்கூடிய கற்களை கர்த்தர் புறக்கி He's போட்டார். taking away the stones of stumbling which brings temptation in you. சில கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, Some children of God say, இந்த டிபார்ட்மென்ட்ல in my department, இந்த ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர். Pastor, this kind of problem I had to இந்த face. தொழில்ல இந்த ஆளுக்கு இது போல ஒரு பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர். This person had so many problems he has to face. நல்ல வேளை எனக்குலாம் அது வந்திருந்துச்சுன்னா என்னால தாங்கி இருக்கவே மாட்டேன். I thank, if I would have been there in their position, I would not able to tolerate it. வந்திருக்குதா அப்படி? Is it so? அப்படி நமக்கு சம்பவிச்சிருக்கா? Is it happened like that நம்ம குடும்பங்கள்ல in the families? ஐயோ அந்த வீட்டுக்கு நடந்த சம்பவம், The incident what happened to their house இந்த வீட்டுக்கு நடந்த சம்பவம் happened to this house. என் வாழ்க்கையில மாத்திரம் வந்திருந்துச்சுன்னா அவ்வளவுதான். It would have come in my life, that's ஐயோ, all. நான் தாங்கி இருக்கவே மாட்டேன். I would not have tolerated it. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். Lord has protected me. இதுதான் இந்த சோதனையின் கற்கள். These are the stones of temptations. இந்த சோதனை எல்லாம் நமக்கு வராம, The temptation so that it does இந்த not come to தீமை me. எல்லாம் நமக்கு So that evil does not befall on மற்ற us. பிள்ளைகளுக்கு நடக்கிற சம்பவங்கள் எங்க பிள்ளைகளுக்கு நடக்காம, This incident what is happening other children did not happen in our children. மற்ற சபைகளுக்கு நடக்கிற துன்பங்கள் நம்முடைய சபைகளுக்குள்ள வராம, The afflictions which is happening in other churches not coming into our church. எனக்கு அந்த சோதனை வராம என்னை இடற பண்ணக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் பொறுக்கி He போட்டுட்டாரு. has taken away all the temptations, all the stumbling stones from me. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் அந்த சோதனை நமக்கு வராம கர்த்தர் நம்மை பாதுகாத்தார்? Why God protected, not allowing this kind of temptation? நீ நல்ல கனி கொடுப்பன்னு தான் பாதுகாத்தார். Because you have to give more fruits. இன்னொன்னு அந்த தோட்டத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறாரு. Another thing is kept in the garden. அதை வேலி அடைக்கிறாரு. First he is fencing it, கல்லெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கிறாரு. taking away the stones. இன்னொன்னு அதுல ஒரு ஆலயம் கூட கட்டி இருக்கிறார். ஒரு கோபுரத்தை வேற கட்டி வச்சிருக்கிறாரா. Third he has built a tower there. அதுல ஒரு கோபுரத்தை கட்டினேன். He has built a tower. அந்த கோபுரம் என்ன? What tower? அந்த கோபுரத்துல தான் காவல்காரர் உட்கார்ந்து அந்த தோட்டத்தை காவல் காத்து கொண்டிருப்பாங்க. The tower watchmen sit over the towers and watch over the இதான் garden. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Isaiah prophet says. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன What சொல்லுகிறார்? Isaiah prophet says. இதோ எருசலேமின் மதில்களின் மேலே, Oh behold, on the mountains, on the walls of Jerusalem, பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாறாத ஜாமக்காரரை ஏற்படுத்தி வைக்கிறார். there's a watchman who keeps in the night watches. இந்த தோட்டத்தின் காவல்காரர் ஒரு கோபுரம் உண்டு. There's a tower for this அந்த garden. கோபுரத்துல காவல்காரர்கள் இருக்கிறார்கள். And there's a watchman on the tower. அந்த காவல்காரர்கள் யாரு? Who are these watchmen? அவர்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். They are the servants of God. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தவான்கள். They are the saints which God has given to அவர்கள் us. உங்களுக்கு காவல்காரராக உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. They are the watchmen for you sitting. காயினை போல சொல்ல மாட்டாங்க. They'll not tell like Cain. நான் காவலாளியா? Am I a keeper? காயின் அப்படி சொன்னா. Cain tell this. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? What Lord told looking at Ezekiel prophet. நீ இஸ்ரவேலின் காவல்காரர் என்று சொன்னார். He told that you are the watchmen of இந்த Israel. கோபுரத்திலிருந்து காவல் காக்கிறார்கள். They are sitting on the tower and pray watching. ஜாமக்காரராக இருந்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are sitting as night watchers and taking charge. அவர்கள் ஜாமக்காரர். They are night watchmen. ஜாமக்காரர்கள் ராத்திரி விழிச்சிருக்கிறாங்க. Night watchmen will be watching night. ஆண்டவரே நீர் பாதுகாக்கணுமே. Lord, you have to protect them. ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு நன்மை செய்யணுமே. Lord, you have to do goodness to these people. ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் பாதுகாக்கணுமே. Lord, you have to protect these people. இது இஸ்ரவேலின் காவல்காரர். They are the watchmen of Israel. இந்த கர்த்தர் இந்த ஜனங்களுடைய நம்முடைய பாதுகாப்பு அநேகருடைய ஜெபம். Our protection is so many people's prayer. பரிசுத்தவான்களுடைய ஜெபம். Many saints prayer. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஜெபம். Servants of God's prayer. இதுதான் ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஜாமக்காரர். Those who pray are the watchmen. உங்க வீட்ல உங்க அப்பா இருந்து ஜெபிக்கறாங்க, அம்மா இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்காங்க, அது உங்க வீட்டுக்கு காவற்காரர். If your fathers and your mothers are praying in the house, they are the watchmen. They take charge. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They keep praising God. இங்க நமக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, தயாமணி அம்மா. There was a mother called Dayamani mother. எப்ப போய் அவங்க ரூம்ல ஜன்னல மெதுவா திறந்து பார்த்தாலும் When you open the window slowly and see, காடு போட்டு தோத்திரம்னுகிட்டே இருப்பாங்க. she used to cover her head and give thanks to God. இதயத்துல ரொம்ப சமாதானமா இருக்கும். There will be great peace when we see this. வெளியூர் போயிட்டேன்னா, When I go out, ஐயா எப்போ வருவாரு? Pastor when he'll come, சீக்கிரம் வந்துடுவாரா? will he come soon? உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. He'll give thanks to God. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். That will be a great joy for me. இப்படி ஒரு ஜாமக்காரரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தாரு. God has made the watchmen to pray. அவர்கள் கடந்து போக உடனே பெரிய ஐயோ பாதுகாப்பு போச்சோ உண்மைதான் பயம் உண்டாகுது. When they pass away, we feel that there's a great protection departed from us. அதான் கோபுரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். So God has kept a tower. சபையில் ஜெபிக்கிறவர்கள் அந்த கோபுரத்தில் இருக்கிற காவற்காரர்கள். So those people who pray in the church are the watchmen, those in the tower. உங்க வீடுகளை நீ ஜெபிச்சு கொண்டிருந்தா நீ அந்த வீட்டின் காவற்காரரா கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். If you are continually praying, God has made you a watchman for that house. இதெல்லாம் வச்சிருக்கிறது எதுக்காக? Why all this kept? நல்ல கனி கொடுப்பதற்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். He has prepared and kept everything to
bear and give much fruits. ஆனா அது இல்லாம But not giving that, எல்லாமே இருக்குதுங்க. everything is there. வேலி அடைச்சிருக்கிறாரு. It is fenced. சோதனை வராம கற்களை முறுக்கி இருக்கிறாரு. Stones is taken away to not allowing the temptations. ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஐக்கியத்தை சபையை பரிசுத்தவான்களை தந்திருக்கிறாரு. God has given a good fellowship, good saints and good church. இப்படிலாம் இருக்கத்தக்க Being all this, இங்க வந்துட்டு கசப்பான கனியை கொடுத்தா எப்படி ஆண்டவருக்கு துக்கமா இருக்காதா? giving no wild fruits, will not God be grieved? இங்க ஒரு கல்யாணம் நடத்திச்சேன். There was a wedding there. அப்போ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய மாமி மாமனார் சொல்றாங்க, ஒரு பையனை பத்தி சொல்றாங்க. After some days, the mother-in-law and father-in-law telling about son. எங்க சபை, நாங்க வேலை சபையில உள்ளவங்க, எங்க பிள்ளை வேலை சபையில உள்ளவ. We are from different church. ஆனா உங்க பையன் அங்க உள்ள பையன். But your son, this son is from your church. ஒரு நாளாவது அவன் ஜெபம் பண்றதே நான் பார்க்கல. Not even one day I've seen him praying. வெளிய போகும்போது வரும்போது இருக்கும், எங்க ஜெபமே இல்லாம. Even going and out and there's no prayer. உங்க சபையில வந்து அப்படி இருக்கறானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I was surprised now being in your church, these people are without any prayers. அப்ப இந்த சபையில உள்ளவனா நல்ல கனி மரல விருட்சமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, கனி இருக்குன்னு நினைக்கிறாங்க. So they are expecting that the plants and the trees from this church will bear much fruit. ஆனா இந்த சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? But how are the people from this church? இந்த சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? How are they? சண்டைக்காரங்களா இருக்காங்க. They are people of quarreling. பொய் பேசுறவங்களா இருக்காங்க. They lie. இச்சையான காரியங்களுக்குரியவர்களா இருக்காங்க. People of lust. இங்க என்ன செய்றாங்க? சின்ன காரியங்களை சொன்னா நம்ப மாட்டாங்க, அவிசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க. The people of unbelief. பொறாமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. People of envy. அடுத்து என்ன? விரோதம் பண்றவங்களா இருப்பாங்க. People of hatredness. கோல் சொல்லுதலா இருப்பாங்க. People of complaint. பிரிவினை பண்றவங்களா இருப்பாங்க. People who separate each other. இதான் இந்த கனி கொடுக்கவா இங்க வந்தது? Is it are we giving this kind of கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? Are we giving this kind of fruit? நான் உங்களை யாரையும் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. I'm not telling about you. இருக்கிறவங்கள நான் சொல்றேன். I'm telling about people those who are like that. கனி கொடுக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Lord is expecting to bear good fruits. பார்த்தா கசப்பான கனி. But we are bearing wild fruits. அங்க போனேன், I went there. நல்லா இருக்குன்னு பார்த்தேன். I expected it will be good. அந்த சபையில ஐக்கியப்பட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். I expected to have fellowship with the church. அங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா, But when I see the problems in the church, வேண்டாப்பா, நமக்கு வேண்டவே வேண்டாப்பா, நம்ம இருக்கிற சபைக்கு பின்னாடி போயிடுறாங்க. they departed back saying that no, let's go back to our own church. இங்க உள்ள விருட்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? But how are the trees in the church? கசப்பா புளிப்பா இருக்குது. It is so sour and giving bitter fruits. பல்லெல்லாம் கூசுது, பல்லெல்லாம் கூசுது. It is so sour. ஊழியத்துக்கு வரலாம்னு பாக்குறேன், ஊழியத்துக்கு I wanted to come to ministry. ஆனா அங்க ஏதாவது ஊழியக்காரங்கட்ட நல்லது கிடைக்குமான்னு பார்த்தா அங்க கசக்குது. I expected good things from the servants of God. பார்த்துட்டு போயிடுறாங்க. But it is so bitter. விரும்பி நல்ல கனி இருக்குது. Oh, it is so good fruit. நான் அந்த பாஸ்டர் மாதிரி ஊழியம் செய்யணும். I have to do ministry like pastor. நான் அந்த அக்கா மாதிரி ஊழியம் செய்யணும். I have to do ministry like this sister. நான் அவங்கள போல நடக்கணும். I have to be like them. உன்னிடத்துல நல்ல கனியை பார்த்து எத்தனை பேர் இங்க உள்ள வந்தாங்க? How many of you came in looking at your good attributes, good fruits from you? கனி ஒண்ணும் இல்ல. There's no fruit. அதனால கர்த்தர் சொல்றார், அது பாழாக்கிடுவேன். So Lord is telling that I shall வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல. I shall lay it waste. There's no growth in the life. நன்மை இல்ல. There's no goodness. ஆசீர்வாதம் இல்ல. There's no blessing. குறை மட்டும் சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டேங்கறாரு? We tell that why God is not doing to me. நாங்க ஜெபம் பண்ண தான செய்றோம். Yes, we are praying. நாங்க உபவாசம் எடுக்க தான செய்றோம். Yes, we fast. நாங்க சர்ச்சு கரெக்ட்டா தான போறோம். We are correctly going to church. ஜெபம் ஜெப வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய தான செய்றோம். Everything we are doing properly. எல்லாம் செய்யற. Yes, you are doing it. ஆனா கர்த்தர் உன்னை பாதுகாத்துட்டு தான் வர்றாரு. Yes, Lord is protecting you. தோட்டத்துல தான் வச்சிருக்காரு. He has kept you in the garden. அந்த காவல்காரங்களுக்குள்ள தான் நீ இருக்கற. Yes, you are there inside. ஆனா என்ன இல்ல? But what is not there? நீ ஒரு நல்ல பிரதிபலனுக்குரிய நல்ல சுபாவம் இல்லையே. There's no good attributes or nature of God. ஆத்துமா எப்படி வாழுதோ அப்பதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். It's like how your soul lives, you shall live in everything. உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் நல்ல சுபாவங்கள் எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தான் உன்னுடைய வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். How to what extent the fruits of spirit changes in you, to that extent you will grow. சுபாவத்தின் மாறுதலுக்கு தான் சபையின் ஐக்கியம். For the change of attributes we come into the church to have fellowship. இதுதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். So that's why Lord has brought us here. யூதாசுக்கு பேரு மட்டும் நல்ல பேரு. Judas had a good name. நல்ல ஒரு அப்போஸ்தலன். An apostle. அவன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. His name is written in the book of life. அநேக பிசாசுகளை துரத்துறான். He casted out demons. வியாதிகளை குணமாக்குறான். He healed disease. கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? What Lord looked at him told. பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. Your name is written in heaven. ஆனால் அவன் என்ன செய்தான்? But what he did? என்ன கனி கொடுத்தான்? What fruits he gave? ஜீவாதிபதிக்கே துரோகம் பண்ணினானே. He traded the living God. ஜீவாதிபதியை காட்டி கொடுத்தானே. He betrayed the living God. எதுக்கு? Why? காசுக்கு. For the money. காசுக்கு அவரை விற்று போட்டான். For the money he sold him. பொருளாசை. For lust. இந்த பொருளாசை அவனை வந்து பணம், covetousness and desire of money. சரி, அந்த கணத்தை சம்பாதிச்ச. Yes, you earned this money. பணத்துக்காக இந்த ஜீவாதிபதியை நீ விற்று போட்ட சரிதான். Yes, you told the living God for this. அந்த பணத்தினால யூதாசே உனக்கு ஏதாவது பிரயோஜனமாச்சா? Judas, this money was useful for you. அந்த பணத்துல ஒரு பிரயோஜனம் இல்லையே. There's no use of this money. கேயாசி அப்படிதானே. Also Gehazi. பொருளாசை, covetousness. கனி கொடுக்க விடாது. It will not allow you to give fruits. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள விடாது. Not allow you to receive God's goodness. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாது. Not allow you to receive the blessings.
எலியாவோட இருந்த எலிசா ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டான். Elisha was blessed twice with being with Elijah. அவனுக்கு இருந்த கனியை காட்டிலும் அதிகமான கனியை கொடுக்கிறவனா இருந்தான் எலிசா. Elisha beared much fruit, double fold fruit. ஆனால் எலிசாவோட இருந்த கேயாசி எப்படி இருக்கணும்? But Gehazi was with Elisha. அந்த காட்டிலும் மிகுந்த கனி கொடுக்கணும். He has to bear much more fruits. அந்த வாஞ்சை போச்சு. His life's gone. பொருளாசையினால Because of covetousness, பாழா போனா. he was completely destroyed. குஷ்டரோகத்தை அவனுக்கு மாத்திரமல்ல அவன் சந்ததிக்கே சாபத்தை வச்சிட்டு போயிட்டான். Not only he got leper, the entire generation he kept the curse. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், Child of God who was saved. கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னார். If you're not living a life which is acceptable by Christ, தலைமுறைகளுக்கு நன்மை அல்ல சாபத்தையும் தீமையும் தான் வைத்து விட்டு for போகுது. the generation will not keep goodness but curse and evil. தேவன் அழைத்த நோக்கம் என்ன? What is the intention God called you? நல்ல கனி கொடுக்கிறவர்களா மாற வேண்டும். We have to change to bear much fruits. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். Finally, I'll tell this an end. கடைசியா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். John chapter 15 verses 2. அந்த நல்ல கனி கொடுக்கும்படியாக To give much fruits, அதை சுத்தம் பண்ணுகிறார். he prunes it. சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He prunes it. ஆகினால் நீங்கள் எவ்வளவுக்கு சுத்தம் பண்ணப்படுகிறீங்களோ The more you are getting pruned, அவ்வளவு மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். that it may bear much fruit. யோசேப்பு தகப்பன் வீட்டில இருந்து சகோதரர்களுக்கு போய் ஆகாரம் கொடுத்து நன்மை செய்தான். Joseph from his father's house went and helped their brothers to give food. இவன் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களே முழு எகிப்துக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாக மாற வேண்டும். He has to be changed to feed the entire Israelites and the entire Egypt. அதற்காக தகப்பனை விட்டு பிரிச்சார். For that God separated him from his father. சகோதரரால் பாய்க்கப்பட்டான். He was hated by his brothers. குழியில போடப்பட்டான். He was put into the pit. அவன் அநியாயமா விற்கப்பட்டான். He was sold. அவனுக்குரிய பரிசுத்தத்துக்கேற்ற கனம் இல்லாம போச்சு. There was no honor for his for holiness. எவ்வளவு உண்மை உள்ளவன், He was an upright man, எவ்வளவு பரிசுத்தவான், a saint, எவ்வளவு நீதிமான், a righteous man. அதுக்குரிய கனம் கிடைச்சுச்சா? Did he get that honor? பரிசுத்தத்துக்குரிய வெயிட் கிடைச்சுச்சா? Did he get that honor of his holiness? கிடைக்காம போகும். Yes, it will be that. கர்த்தர் அவனை புடமிட்டார். Lord tested him. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் அவனை சுத்திகரித்தது. Till the God's word fulfilled, God tested him and God sanctified him. பின் நாட்களில் யோசேப்பு அநேகருக்கு நன்மை செய்கிறவனா மாற்றினார். Later days, Joseph was a man who did goodness to so many people. மோசே அது போலதான். Moses also, அவனுடைய வாழ்க்கையில in his life, ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். he saw that an Egyptian striking a Hebrew. அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். He slew the Egyptian. இவன் பாருங்க திரும்ப ஆண்டவர் இவனை பற்றி நினைச்சார். Lord understood about him. இவன் இன்னும் அதிகமா வைராக்கியமா மாறிடுவான் இவன். And he will become of great zeal. இவனை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம். Let him clean him. அப்படின்னு சொல்லி தான் அந்த தேசத்தை விட்டு அவனை 40 வருஷம் வெளியே கொண்டு போனார். 40 years Lord took him from that land. பின்னாடி என்ன நடந்துச்சு? What happened later? அவன் 6 லட்சம் பேருக்கு அவன் உதவி செய்யக்கூடியவனா கர்த்தர் அவனை மாற்றிட்டார். God changed him to help 6 lakh people. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான். Also in the life of Joseph. தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிதான். Also in the life of David. மோசேயுடைய வாழ்க்கையில அப்படிதான். Also in the life of Moses. தாவீதை கர்த்தர் அப்படிதான். Similarly with David. அவன் ராஜாவாக்கின பின்பு after he was made king, ராஜாவாகல. he did not was made king. கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளது போல ஆகி போச்சு அவன். It was like the Lord separated him. Lord was rejected him. சுத்தம் பண்ணினார். He pruned him. அவன் ஆனால் அவர்களுக்கு கொடுத்த கொஞ்சத்தில் அவர்கள் உண்மையா இருந்தாங்க. He was faithful in whatever the little it was given to him. கர்த்தர் உங்களுக்கு சிறிய கிருபை தந்தால் அந்த கிருபையில உண்மையா Be faithful in the little grace which God gives to you. ஒரு தாளந்து கொடுத்தாலும் அந்த தாளந்துகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. Whatever even one talent is given to you, make use of it. ஐயோ நானே சிறைச்சாலையில் இருக்கிறேன். Oh, I am in prison. இப்படி இருக்கத்தக்க நான் போய் யாருக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்றது? In this midst, how shall I go and prophesy to people? நான் யாருக்கு போய் சொப்பனங்களை விளக்குகிறது? How shall I explain how I dream? ஏதா சொன்னானா யோசேப்பு? Did Joseph tell anything like this? இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். Even I am in the prison, let me do the ministry. அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு தாளந்துகளுக்கு உண்மையா இருங்க, அதிகமாக பெருக பண்ணுவார். In every circumstance, be faithful to the grace and talents which is given to you. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்கள அநேகத்துக்கு நான் அதிகாரி ஆக்குவேன். He who is faithful in little will be made authority over many. கனி கொடுக்கிற நீங்கள் அதிக கனிகளை கொடுங்க. You are giving fruits, you have to bear much more fruits. இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். You have to bear much more இந்த fruits. மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு என்ன செய்கிறார்ங்கறத அடுத்த வாரத்துல நாம் தியானிக்கலாம். Let's meditate next week what we should do. இன்றைக்கு நாம் கேட்டது What we heard today, கனி கொடுக்காத அனுபவங்களை விட்டு மாற வேண்டும். the experience of being unfruitful has to change. நற்கிரியைகளை செய்ய பழகுங்க. You have to train yourself to do good works. இரண்டாவது கசப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போடுங்க. Second, put away all the unpleasing things of the God. தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கவழக்கங்களை உங்களை விட்டு நீக்கிருங்க. Put away all unpleasing practice of God. ஐயோ நம்ம சபையில வந்திருக்கிறோம் இப்படி இருக்க கூடாது. We have come to church, we should not be like this. ஊழியத்துக்கு வந்துட்டோம் நம்ம இப்படி இருக்க கூடாது. We have come to the ministry, we should not be like this. நம்ம உபதேசத்தின்படி இப்படி நடக்க கூடாது. As per doctrine, we should not walk like this. கசப்பானவைகளை அகற்றி
அகற்றிருங்க. Put away, depart all the bitterness. பொறாமை இருக்குதா தூக்கி வீசிருங்க. Envy, put away. சண்டை போடுற சுபாவம் இருக்குதா The நீக்கிருங்க. nature of fighting and quarreling, put away. கெட்ட வார்த்தை பேசுறீங்களா அகற்றிருங்க. Speaking abusive language, put away. சிலருக்குள்ள அது அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கும். Some people it overflows. பொங்கி பொங்கி வரும் சிலர். It overflows some people. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாங்க, Somebody told that அப்படியே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா if I get anger, என்ன செய்வாங்களோ அப்படியே சத்தமா ஏதாவது பேசி ஆத்திரம் தீர திட்டுனாதான் ஆத்மா சமாதானமா. loudly he has to talk abusive language or scold, and only then he'll get calm. உங்களை யாருக்கு அப்படி இருக்குதோ தெரியாது. I don't know, somebody has like this. அப்ப நேரடியா அவரை பேச முடியாது. I'm not, because they're not able to talk directly. இந்த ஆள் என்ன செய்யுமா, So what this person will do, பாத்ரூம்ல போய் பைப்பை திறந்து வச்சிருமா. he'll go and open the tap in the bathroom. பைப்ல சர்ற சத்தம் கேட்கும். When water pours, then there'll be noise. மண்ணில் அறிவு இருக்குதா, அவனா மனுஷனா, அவனால என்னதான் நடக்குமோ அவனுக்கெல்லாம் என்ன மற்றவனுக்கு வருது இவனுக்கு வரல. வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசலாம். பேச முடிச்சாதான் அந்த ஆளுக்கு அப்படியே இதயத்திலே அமைதி. He'll completely overflow his wrath, talking all the languages and talking all the abusive words. பரவாயில்ல, இப்படியாவது அறிக்கையிடுதேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். So I thought that no, at least now they're confessing. அறிக்கையிட்டு சொல்றாங்களே, They're confessing and telling this, at least by this. அவர்களை சுத்தம் பண்றாரு. He prunes it. இந்த சுபாவம்லாம் என்கிட்ட இருக்குது. I have this kind of nature. பழக்கம் என்கிட்ட இருக்குது. This practice I have. இந்த கசப்பு இருக்கிறனால எத்தனை பேர் அடிச்சிட்டோம். And this bitterness has destroyed so many. நம்மள பார்த்து எத்தனை பேர் ஆராதனைக்கு வராம போயிட்டாங்க. Looking at me, so many people did not come to ஆண்டவரை church. பின்பற்றாம போயிட்டாங்க. They did not follow God. கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வராம போயிட்டாங்க. Servants of God, many did not come to God's ministry because of bitter fruits. இன்னும் அததான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? Or you want to still give this? இன்னும் அதையே நீ கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் பாழாய் போவேன். If you give, you will be completely destroyed. ஆண்டவரே சொல்றாரு, Lord says this. கசப்பான கனியை கொடுத்தபடி நான் அதை பாழாக்கி விடுவேன். Because it brought forth wild grapes and இந்த காலவேளையில எல்லாவற்றையும் தூக்கி உதறி போடுங்க. Put away all this. எல்லாரும் கண்களை போடுவோம். Let's all close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. Look unto heavenly God. நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டவரே. We all have to bear good என்னை fruits. சுத்தம் பண்ணுங்கப்பா. Lord, prune me. நேசர் விரும்புகிற கனி கொடுக்கிறவனாக மாறணும். Lord, change me to give me good fruits for my beloved. நேசரே நீர் வாரும். Oh beloved, come. உமக்கு பிரியமான கனிகளை நான் வைத்திருக்கிறேன். I have kept all the pleasing fruits for you. அருமையான கனிகளை வைத்திருக்கிறேன். I have kept good fruits for you. நல்ல கனிகளை I வைத்திருக்கிறேன். have kept good fruits for you. என்று எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? How many of you can tell this? யா கனி கொடுக்கிற விருட்சமாக மாற்றுங்க. Lord, change me to bear good fruits. சுபாவம் மோசமா இருக்குதேப்பா. Lord, my nature is bad. நான் என்னை குறித்து மனஸ்தாபப்படுகிறேன். Lord, I repent for this. என்னுடைய சுபாவத்தில் நல்ல மாம்சத்தின் கிரியைகள் தானே இருக்குது. Lord, all my nature is filled with lust of flesh. அந்த கிரியைகள் என்ன? The works of flesh. பொறாமை, envy, wrath, வாக்குவாதம், debate, விபச்சாரம், adultery, அசுத்தம், uncleanness, மோகம், love, துரிச்சை, this விக்கிரகாராதனை, idol worship. எல்லாம் உள்ள வந்து இருக்குது. All this is coming to me. இப்படி இருக்கிறேனப்பா. Lord, I'm like this. உமக்கு பிரிய என்னை நல்ல கனி கொடுக்கிறதுக்காக தான கொண்டு வந்து வைத்திருக்கீங்க. Lord, you have brought me to bear good fruits. உங்களை நான் இல்ல. Not. இதுக்கு காரணம் என்ன? What is the reason for this? நான் உங்களோடு இல்லாததுதான் காரணம். The reason is because I am not with you. 24 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி, 24 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி, 24 hours before the television. கூட்டத்துல உட்கார்ந்தாலும் மொபைல் வச்சிட்டு தான் நோண்டிக்கிட்டே இருக்கு. Even the serves, they're sitting in the service, they finger the mobile phone. இருக்கிறதையும் கூட மறந்துடுறது. They even forget they're sitting in the church. சமூகத்தில் இருக்கிற எண்ணம் இல்லாம போகுது. Being in church, you don't get anything. நான் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். Yes, I want to be good. ஆசீர்வதிக்கப்பட தான் நினைக்கிறேன். I want to be blessed. நான் உயர்த்தப்பட தான் நினைக்கிறேன். I want to be lifted up. எந்த ஆண்டவர் இப்படி செய்றாரோ, Why God is doing this? இல்ல நீ அவரை நினைத்திரு. Oh, abide in him. எந்த இடத்துக்கு வந்தியோ அந்த இடத்துக்குரிய அனுபவத்தை நீ பெற்றுக்கோ. What purpose you have come in, receive experience. எதற்காக வந்து அதை தூக்கி வீசி போடு. Put away whatever is this. நீ அந்த இடத்துல தேவனுக்கு உனக்கு அவருக்கு உனக்கு குறுக்க தடைகள் வராதபடிக்கு நீ காத்துக்கொள். Protect yourself so that does not any barrier come in between you and God. ஜெபிக்கிறவங்களா? Are you praying? ஜெபிக்கிற நேரத்துல ஜெபி. The time of prayer, pray. வேத வாசிக்கிற நேரத்துல வேத வாசி. When you read it, you're supposed to read Bible, read it. ஜெபிச்சு கொண்டிருந்தா யார் ஃபோன் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசறேன்னு கட் பண்ணிடுவேன். So I'll disconnect phone saying that when I'm in prayer saying that let me talk to you later. பைபிள்ல பிரசங்கத்துக்கோ தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது யாராவது வரும். அந்த நேரத்துல தான் எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அதை தயவு செய்து எடுக்க மாட்டேன். ஒண்ணு இல்லை என்றால் அதை தயவு செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசட்டா, அப்பதான் நான் அமைதியா பேச முடியும். I'm not able to bear when something disturbs me when I'm in God's presence praying and reading God's scripture. அவரிலே நிலைத்திருங்கள். Abide in him. உங்களுக்கு தேவனுக்கும் இடையில ஒன்று வராதபடிக்கு நீ காத்துக்கோ. Protect that nothing allow anything to come in between you and God. ஆசீர்வதிக்கப்பட்ட நீ மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரியவனா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். God wants you to be more blessed because now you are blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீது, David was blessed. அவருடைய முடிவிலே எப்படி இருந்தான்? How he was? மிகுந்த ஐஸ்வரியவானாக மாறினான். He was
was so great and rich. அவன் பெரிய தீர்க்க ஆயுசு உள்ளவனாக He மாறினான். was of long life. கனத்துக்குரியவனாக He மாறினான். was man of strength. கர்த்தரிலே அன்பு கூர்ந்தான். He loved God. அவருடைய அன்பிலே He நிலைத்திருந்தான். abided in God's love. கர்த்தாவே நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். Lord, I'm lack and short. அப்படியே எழும்பி நில்லுப்போமா. Let's all stand up. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. Let's all humble ourselves and ஆண்டவரே, surrender. என்னை சுத்தம் பண்ணுங்க Lord, ஆண்டவரே. prune me. என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. Lord, prune me. உமக்கு பிரியமானவளா மாற்றுங்க Lord, அப்பா. change me pleasing to you. நீர் விரும்புகிற கனி என்னிலே காணப்படட்டும் ஆண்டவரே. Lord, whatever desire, that kind of fruit I நீர் should bear. விரும்புகிற அந்த அனுபவத்தை எனக்குள்ள தாங்கப்பா. Lord, bring me that experience in me. இயேசுவே நீர் எனக்கு உருவாக்கணுமே. Jesus, form me. ஐயா கனி இல்லாம இருக்குது ஆண்டவரே. Lord, I'm without fruits. நல்ல பழக்கம் இல்லாம இருக்குது Lord, ஆண்டவரே. I'm without good practices. Bad. ஆண்டவரே மற்ற ஒரு என்னை தாழ்த்துற அனுபவம் இல்லாம இருக்குது Lord, there's no experience of humbling each other. கீழ்ப்படிதல் இல்லாம இருக்குது Lord, ஆண்டவரே. there's no obedience. பொறுமை இல்லாம இருக்குது There's no ஆண்டவரே. patience. மன்னிக்கிற சுபாவம் இல்லாம இருக்குது There's no ஆண்டவரே. nature of forgiveness. இத நான் பழகுறேன். Lord, let me train. கனியற்ற என்ன அனுபவம் என்னை விட்டு மாறி போகட்டும். Lord, the experience of unfruitlessness, let it depart. கனியற்றது அந்தகாரத்துக்குள்ள உங்களை கொண்டு போகுமா. Oh, unfruitlessness will take you into the darkness. எபேசியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு. So Paul is telling to the Ephesians, கனியற்ற அந்தகார கிரியைகளை அகற்றிருங்கங்கறார். the experience of unfruitfulness will take you into darkness. கனி இல்லாதது உங்களை அந்தகாரத்துக்குள்ள உங்களை இருளுக்குள்ள கொண்டு போய் தள்ளி Unfruitfulness will take you into your darkness. வேண்டாம் அது வேண்டாம். Oh, don't want that. நீதிமானுடைய பாதை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிற பாதையில நடக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. You have been called to move forward and your path has to be shined. உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender yourself. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. Submit yourself for என்னை God's word. சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. Lord, prune me உமக்கு நேசருக்கேற்ற கனி கொடுக்கிறவளா மாற்றுங்க to ஆண்டவரே. give a fruit to my beloved. இந்த கனி கொடுக்கிறவளா என்ன மாற்றுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and give glory to ஐயா God. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord, change me, Lord. எங்களை சுத்தம் பண்ணுங்கப்பா. Lord, prune me, Lord. உமக்கு உகந்த கனியா வருஷமா மாற்றுங்கப்பா. Lord, make me a fruit to give you சபிக்கப்பட்டு acceptable போய்விடக் fruit. கூடாது. வெட்டுண்டு போய்விடக் கூடாது. Lord, I shall not be given. அறுப்புண்டு போய்விடக் I shall not கூடாது. be cut down. பாழா போய்விடக் கூடாது. I shall not be destroyed. ஆண்டவரே நாங்கள் நிலையில் இருக்கிறோம். Lord, help me sustain. உம்முடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களா மாற்றப்படுகிறோம். Lord, we have been called as your disciples. ரபாலா கரபௌரி பாலா கலா ஷாபாரி அலா கரபலா கரபலா ராட்சை செடி நீர் கொடிகள்